வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ ஆமென், அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆமென், ஆகையால் ஆமென், நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆமென். நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இன்றைக்கு நாம் இருக்கிற சபையின் காலம் எதுவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற சபையின் காலம் கடைசி சபையின் காலமாகிய லவோதிக்கேயா சபையின் காலத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி சபையின் காலத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். அநேக நாட்களாக இந்த சபையின் காலங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருந்தாலும் இன்றைக்கு அதை அதுவும் குறிப்பாக நம்ம வாழ்கிற இந்த கடைசி கால சபையை குறித்து தான் இன்றைக்கு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற 6 சபைகளுக்கு காட்டிலும் அந்த சபைகளில் மற்ற எபேசு சபையாக இருக்கட்டும், சிமர்னா, பெர்கமு, இந்த முன்னாடி இருந்த 6 சபையின் காலங்களை நீங்கள் வாசிக்கும்போது அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையின் தூதனுக்கு எழுதும்போது அவர் அந்த சபையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் சுட்டி காட்டி, பின்பதாக அந்த சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொடுத்து அதையெல்லாம் சரி செய்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுத்து அந்த சபையினுடைய அந்த கடிதங்களை முடிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த லவோதிக்கேயா சபைக்கு மட்டும் ஆண்டவர் எந்த ப்ளஸுமே சொல்லலை. நீங்கள் நல்லா வாசி பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை கூட ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபையில் இருக்கிறதாக அவர் சொல்லவில்லை. மாறாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த லவோதிக்கேயா சபையுடைய காரியங்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றார்? நல்லா கவனிங்க. மனம் திரும்பி தான் எல்லாரும் சபைக்கு வருவாங்க, இல்லை? உண்மை தானே? ஆனால் ஒரு சபையே மனம் திரும்ப சொல்லி திரும்ப ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா அப்போ அந்த சபையில் என்ன இருக்குது, எதிலிருந்து கர்த்தர் மனம் திரும்ப சொல்கிறார் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நாம் வாழ்கிற காலம் அதே காலத்தில், அதே சபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். அதனால் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் ஒருவர் இந்த வார்த்தைக்கு எதிராக நாம் இருப்போமே ஆனால் நாம் இன்றைக்கி மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட